ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நல்ல காரசாரமாக மணக்க ஒரு மீன் வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மசாலா பிரிஞ்சு போகாமல் மீனோட ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த வெளியில் உள்ள லேயரெல்லாம் மொறுமொறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு மணக்க மீன் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட எல்லா மசாலா பொருட்களையும் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நம்ம இது சேர்க்குறதால மீனில் இருக்கிற அந்த மசாலா பிரியாமல் மீனோட ஒட்டிக்கிட்டு நமக்கு சாப்பிடவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆயில் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் அந்த மீனோட நல்லா சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இனி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தாங்க பொரிச்செடுக்க போகிறேன். நீங்கள் ஆயில் அதிகமாக ஊற்றி கடாயில் வேணுனாலும் பொரிச்செடுக்கலாம். நமக்கு இந்த மீன் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இந்த மாதிரி எல்லா மீனையும் தோசைக்கல்லில் போட்டு பொரிச்செடுக்கலாம். ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு. இனி அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையை அதே எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி மேலே தூவிக்கலாம். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்டியான மணக்க ஒரு மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.